13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்கள் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த வாரம் வெளியில ஒரு ஊழியத்திற்கு போகிறோம், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சாயந்தரம் ஆராதனை 6:30 மணிக்கு இருக்கும். சரி, இது ஏற்கனவே நாம் வாசித்தோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல நாம் தியானித்தோம். ரொம்ப நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு இந்த வருகைக்கு முன்பாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதை குறித்து அங்கு 5ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறார். 22ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். சொல்லுங்களேன், எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இன்னொரு வார்த்தை நாம் அங்கு பார்க்கிறோம், 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதுல 13ஆம் வசனம். எபிரேயர் 6:13. தியானித்த வசனம் தான். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, போதும், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, அதுல அந்த அதிகாரத்துல 10ஆம் வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன காமிக்கணுமா? ஜாக்கிரதையை காண்பிக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, எச்சரிக்கையா ஜாக்கிரதையாக இருந்தாங்க. எதுக்கு ஜாக்கிரதையா இருந்தாங்க? இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரங்களையும் காலங்களையும் அதை சரியா பயன்படுத்தினாங்க. அப்போ கடைசி நாட்கள்ல நாம் வஞ்சிக்கப்படாதபடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 11ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். நீங்கள் அசதியாய் இராமல், எல்லாம் சொல்லுங்க, அசதியாய் இராமல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அசதியாய் இராதீங்க. ஹல்லேலூயா. அசதியாய் இராமல். நீங்க நிறைய பேர் நல்ல ஜாக்கிரதையா இருக்கீங்க. அதனாலதான் கர்த்தர் ஆராதனைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சுதந்திரிக்கிறவங்களா இருக்கிறீங்க, அதனாலதான் கர்த்தரை பின்பற்றுறீங்க, அவர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறீங்க. சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து சுதந்திரிக்காம விட்டவங்க உண்டு. இவ்வளவு காலங்களுக்குள்ள இன்னதை செய்யணும். நீட் எக்ஸாம்ங்கிறாங்க. நீட் எக்ஸாம்ல அதுக்கு கரெக்டானபடி பிளான் பண்ணி படிச்சாங்கன்னா தான் அதுல சக்சஸ் ஆகுறாங்க. இல்லைன்னா எக்ஸாம்ல அவங்களுக்கு கிடைக்காது.
அப்ப ஜாக்கிரதையா, இவ்வளவு நேரம், இவ்வளவுதான் டைமிங், இந்த நேரத்துக்குள்ள இதை சுதந்திரிக்கணும். இங்கே இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து. சரி, சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஆர்டி பணம் கட்டணும். கட்டிட்டு கொஞ்ச நாள்ல கட்ட முடியல, விட்டுட்டோம். விட்ட உடனே இந்த ஃப்ரிட்ஜு கரண்ட்டு ரொம்ப இழுக்குது, உள்ள அந்த கூலிங் ஐஸ்லாம் கூலிங் ஆகாது. வந்த எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டாரு, சார் இந்த இது ஃப்ரிட்ஜு ஒர்க் ஆகும், ஆனால் இது இந்த இந்த மாதிரி கரண்ட்டில் ஓடுச்சுன்னா உங்களுக்கு பில்லு நிறையா வரும் சார் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ ஃப்ரிட்ஜை மாற்றணும், இபி பில் நிறைய வரும், மாதம் ஒரு 1000 ரூபா கூட வரும். ஃப்ரிட்ஜை மாற்றியாச்சு. தெரிஞ்ச பிரதர் அவங்களுக்கு 10,000 கொடுத்துட்டு 10,000. சரி, இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் அந்த பணம் இருக்குது. அவங்க சொன்னாங்க, ஆர்டியை பொறுத்தவரை பணம் போட்டு அதை இடையிலே நிப்பாட்டிட்டிங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும்னாங்க. சரி, இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு போனால் அவங்க ஒரு நாள் போனேன். அப்போ இன்னைக்கு சர்வர் ஃபுல்லாக டெட்டு, ஒர்க் ஆகலை. நல்ல கவனிங்க, நம்ம பணத்தை உங்கள் பணத்தை நீங்கள் எடுக்கணுங்கிறப்ப அதுக்கு இருக்கிற தடைகள் பாருங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறத நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறதுல ஜாக்கிரதையா இல்லைன்னா இந்த பூமியில நமக்குரியதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சார், முதல் நாள் போனேன், அடுத்து 2வது நாள் போனேன். அப்போ இன்னதெல்லாம் வேணும்னு சொன்னாங்க, ரெக்கார்டு வேணும்னு. 3வது நாள் போனேன், பயங்கர கூட்டம். நான் கவுண்டரில் கை வைக்கிறப்ப ஒரு 2 பேர் 3 பேர் முன்னாடி முந்தி அவங்க இதை பண்ணுறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் லேட் ஆகும் அப்படின்னாங்க. சரி, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு. நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறப்ப என்ன செய்யணும்? நீடிய பொறுமையாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது. அடுத்து எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். நிச்சயமா அது என்னுடைய பணம். வாக்குத்தத்தம் என்பது நிச்சயமா அது ஏன் இது எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது. நான் யாரு? நான் தேவனுடைய அந்த மீட்பு, இயேசுவின் மூலமா நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். ஏன்னா எனக்குரியதை நான் போய் அதை பெற்றுக்கொள்றேன். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இடையில போய் அவங்ககிட்ட பேசுறேன், சார் இன்னைக்கு செய்யணுமா சார் அப்படின்னு நல்லா பிடிச்சி வஞ்சி விட்டேன். 2 நாள் வந்துட்டேன் மேடம், இப்போ 3வது நாள். நீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, கையெழுத்து 30 கையெழுத்தை உள்ளே விழுந்துருக்குங்க அப்படின்னு. அந்த உள்ளே போய் ஸ்டோர் பண்ணுறப்ப 30 கையெழுத்து ஆயிருக்கான். எந்த கையெழுத்து சரியான கையெழுத்து அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அடுத்த நடவடிக்கைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு. போனோன்னா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எல்லாம் இது பண்ணிட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. நல்ல கவனிங்க, அது ஒரு சில 1000 இத்தனை 1000 ரூபா அதை வாங்கி நம்ம அந்த கடன் அடைக்கிறதுக்கு சரியா இருக்கு. நல்ல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை முதல்ல பிசாசு என்ன சொல்வானா, அது உனக்கு இப்போ அது கிடைக்காது அப்படிமா. அடுத்து என்ன சொல்வானா, நீ அதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிமா. இன்னும் சொல்லுவான், இதெல்லாம் உனக்கு நடக்குமா அப்படின்னு. ஆனா நல்லா கவனிங்க, உங்களுக்கு தேவை இருக்கு, உங்களுக்குரியது அது. அது யாருடையது? உங்களுடையது. வாக்குத்தத்தம் என்பது தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறது. இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது நீங்க விரும்பலைன்னா நீங்க கடன்காரங்களாவே இருக்கலாம். இப்ப நான் 10,000 ரூபாய் கடன்காரனா இருந்திருக்கலாம். அந்த 10,000 ரூபாயை நான் எடுத்து அதை செட்டில் பண்ண முடியுது. அப்போ இந்த பணம் ஆர்டி பணமே நாவுமே இல்லை. ஜெபம் பண்றப்ப கர்த்தர் அதை வெளிப்படுத்துறார். அதே போல வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்னா எச்சரிக்கையா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இம்மைக்குள்ள சாட்சியா வாழ்றது மாத்திரமல்ல, அந்த வருகையின் அந்த நாட்கள் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிற அந்த காரியங்களை சுதந்திரித்து நம்ம சந்ததியை அந்த பாதையில நடத்தி அவருடைய மகிமையான காரியங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா அதுல வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரியவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பண பிரச்சனை. பண பிரச்சனையினால நிறைய பேர் இடர்றாங்க. இந்த பணத்துக்காக ஆண்டவருடைய அன்பை விட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. ஆனா நம்ம தேவைகளை அவர் சந்திக்கிறவர். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது. நீங்க உட்கார்ந்து கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். கேட்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படியா? அசதியாயிராமல். எல்லாம் சொல்லுங்க, அசதியாயிராமல். ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுல எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது என்னுடையது. அதுல போட்டிருக்கு, விசுவாசத்தோடும் நீடிய
பொறுமையோட விசுவாசத்தோட என்னன்னா, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அது என்னுடைய இது இல்லாம ஆயிருமா? 3வது நாள் ஆச்சு, அப்பயும் என் கைக்கு வரல, என் முன்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்கு. ஆவிக்குரிய பிரகாரமா பிசாசு சொல்லுவான், உனக்கு எல்லாம் தாமதமாகுது, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது முடியாது, உனக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார், கட்டாயம் நீ தோல்விதான் அடைவ. அப்போ அப்படி அல்ல, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஜெயத்தை தருவா. ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருக்கணும்? நல்லா விசுவாசமா இருக்கணும், நல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பரிசுத்தவான்கள் எப்படி சுதந்திரித்து கொண்டாங்க அப்படி இருக்கணும். அதுக்கு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்கள் அவங்க எப்படி ஜாக்கிரதையா இருந்து சுதந்திரித்து அந்த காலங்களுக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க, அப்படி நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. சரி, இந்த மார்க் 13ல நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருகைக்கு முன்பாக 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகரை என்ன செய்வாங்களாம்? வஞ்சிப்பார்கள். அப்ப அதுக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி ஒருவனும் அதுல போட்டிருக்கு, அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதையுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த வருகைங்கிறது நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும், ஒரு சிலர் சொல்லுவாங்க வருகை அப்படின்னா இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல வந்திருக்கிறாரு, எனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா எழுத்தின்படி அவர் வருவார், வெளியரங்கமாக வருவார். அவருடைய பிறப்பு முதலாவது எப்படி கன்னிகையின் வயிற்றில அப்படி எப்படி இந்த பூமிக்கு வந்தாரோ, வெளியரங்கமாக அவர் என்ன செய்ய போறாரு? இந்த பூமியை நியாயம் விசாரிக்க வரப்போகிறார், நியாயாதிபதியாக. அது இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க, வேண்டான்னு சொன்னாலும் எல்லாருக்கும் அந்த நியாயாதிபதி அவர்தான். அவர்தான் கடவுள், அவர்தான் கர்த்தர். அவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் நிற்கப்பட போகிறோம். ஸோ அதை யாரும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அந்த நாள் இயேசுவோடு இருந்தவங்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு அது ஒரு மகிமையான நாள், விசேஷமான நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். ஆனா ஆண்டவரை புறக்கணித்தவங்க, ஆண்டவரை வேணான்னவங்க, ஆண்டவரை அலட்சியம் பண்ணவங்க, அவங்களும் அதை சந்திக்கணும். அது யாருக்கும் எக்ஸ்கியூஸே கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தர் அந்த நாட்கள் அது முடிவு உண்டாகும். சரி, அடுத்து இந்த வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே என்ன செய்யாது? வராது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. முடிவு உடனே வராது. முடிவு என்ன செய்யாதான்? உடனே வராது. ஒரு முறை இலங்கையிலிருந்து கொழும்புல இருந்து மதுரையில ஒரு நல்ல அதிகாரி, அவரை சந்தித்தேன். அவர் என்ன சொன்னார்னா, அப்போ நான் பேச்சுலரா இருந்தேன். அங்கே மதுரை பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் பெரியார் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கும், ஆஃபீஸ் மாதிரி. அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், மணிக்கணக்கில் ஜெபிப்பேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன்னா பாருங்களேன். ஒரு ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து. அப்போ நான் மதுரையில் இருந்தேன். அப்போது அவரை சந்திக்கும் அனுபவம் கிடைத்தது. அவர் தங்கியிருந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் கொழும்புல இருந்து வந்திருந்தார். அவங்க பொண்ணு வந்து மிஸ்ஸஸ் கொழும்பு. அந்த இலங்கையில் அந்த இலங்கைக்கு அழகிங்கிறதுல நல்ல படித்த பொண்ணு, ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்னோட ஹோட்டலில் கூட்டிகிட்டு போனார். நானும் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கப்ப திடீர்னு அழுதார். என்னன்னு கேட்டால், அவர் பிள்ளைய கையில் தூக்கிக்கிட்டு அப்போ யுத்தம் நடக்கிற நேரம், நிறைய உடம்புடைய உடம்பு அங்கங்கே துண்டு துண்டாக கிடக்கு, இரத்த வெள்ளத்துல தான் எங்கள் பிள்ளைகளை தூக்கிட்டு நாங்கள் வெளி தேசத்துக்கு போய் தப்பிச்சோம் அப்படின்னார். அப்போ யுத்தம் என்பது ரொம்ப கொடூரமானது, ரொம்ப கொடூரமானது. அவர் அதை சொல்லும் போதே அழுகிறார். ஏன்னா யுத்தத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும், அதில் தங்களுக்கு அருமையானவங்களை இழந்து, அவங்களுடைய உடைமைகளை இழந்து, அவங்க பிள்ளைகளை இழந்து, ஒரு சிலர் பெற்றோரை இழந்து. அப்போ யுத்தம் என்பது இன்னைக்கும் நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்படுகிறோம். நிறைய தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ரஷ்யா, உக்ரைன், இன்னும் நிறைய நடக்குது.
அப்போ அந்த வேதனையான காரியங்களை அவர் சொல்றார், அழுதுகிட்டே சொல்றார், ஷேர் பண்றார். என் பிள்ளை வந்து மிஸ்ஸஸ் கொழும்பு, இலங்கையில அந்த தேசத்துல அழகிங்கிற பேர் வாங்குச்சு. ஆனா நான் என் பிள்ளையை காப்பாத்திட்டு நான் தூக்கிக்கிட்டு ஓடினப்ப கொஞ்ச காலம் வெளி தேசத்துல இருந்துட்டு அப்புறம் திரும்ப உள்ள வந்திருக்கிறாங்க, மால்டீவ்ஸ்ல இருந்துட்டு. அவர் சொல்றாரு, அப்படி வீட்டுல கரண்ட் இருக்காது, அப்படியே துண்டம் துண்டமா உடம்பு கிடக்கும், ரத்த வெள்ளம், அதுலதான் தப்பிச்சு வந்தோம் அப்படின்றாங்க. இன்னைக்கும் நிறைய இலங்கையில நிறைய பேர் காணா போயிட்டாங்கிறாங்க, அவங்கள பற்றி எந்த அட்ரஸுமே இல்லை. யுத்தம் என்பது அவ்வளவு கொடூரமானது, அதை சந்திச்சவங்களுக்கு அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். சரி, இன்னும் அதுல போட்டிருக்கு, பூமி அதிர்ச்சிகளும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்போ அதுல என்னென்ன நடக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இன்னும் நிறைவேறிடுச்சா அப்படின்னா இன்னும் நிறைவேறல. இன்னும் ஜாதி ஜாதியான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு ஒரு ஹில்ஸ்ல மலைப்பகுதிக்கு போயிட்டு வரும்போது ட்ரைபல்ஸ் ஸ்கூல் அப்படின்னு போட்டிருந்தது. ட்ரைபல் ஸ்கூல்ல என்னன்னா மலைவாசிகளுக்கான ஸ்கூல். அதே மாதிரி கோத்தகிரியில அந்த மலைவாசிகள் மத்தியில ஒரு இன ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க லாங்குவேஜ்ல பைபிள் இருக்கு. அப்படி எத்தனையோ இனங்கள், எத்தனையோ ஜாதி ஜாதியான ஜனங்கள், அவங்க மொழியில் இன்னும் இந்த வசனங்கள் எல்லாம் இன்னும் கொண்டு செல்லப்படலை. அது நிறைவேறும் போது அவருடைய வருகை வந்துடும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும், எல்லா ஜாதிகளுக்கும், யாரும் சொல்லக்கூடாது, அது வருகைக்கு முன்பாக நடக்கும். சரி, அடுத்ததாக இங்கு 19ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களிலே உண்டாயிருக்கும். உபத்திரவத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு உபத்திரவம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, அவங்க அந்த விசுவாசத்துல நிக்கிறதுல அந்த உபத்திரவத்தின் வழியா கடந்து போவாங்க. பவுல் அப்போஸ்தலர் நிறைய படிச்ச மனிதன், நிறைய திருச்சபைகளை ஸ்தாபித்தவர். ஆனா அநேக முறை அவர் உபத்திரவப்பட்டிருக்கிறார், அடிகள் பட்டு மிலாறுகளாலே இதெல்லாம் நடந்து. சரி, இங்கு வாசிக்கிறோம் 27ஆம் வசனம், அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அதே போல 20ஆம் வசனத்துல, கர்த்தர் அந்த நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை, தாம் தெரிந்து கொண்ட நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் நிமித்தமாக குறைத்திருக்கிறாரா? தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமாக. தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அதை குறைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். 2 இடத்திலையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 22ஆம் வசன 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அப்படின்னு போட்டிருக்கு. அதே போல இன்னொரு இடத்துலயும் நாம் வாசிக்கிறோம் 27ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அப்போ இந்த 2 இடத்திலையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்களேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நிமித்தமா அந்த நாட்களை குறைக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எல்லாம் கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நாம் கடந்த நாள்ல பார்த்தோம், எபேசியர் 6:10, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படி இருப்பாங்க, பலமுள்ளவங்களா இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஜெபிக்காதன்னு சொல்லதான் நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத, சேவிக்காத, அது ஒரு மதம் அப்படின்னு சொன்ன போது இன்னும் அதிகமா இது மதம் அல்ல, மார்க்கம், உள்ளத்திலே மனதிலே மாற்றம்.
இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. ஆண்டவரே அந்த உள்ள இன்ஸ்பயர் கொடுத்தார், உள்ள இதுதான் மெய்யானது, இதுதான் இன்னும் நல்லா கர்த்தரை தேடணும், இன்னும் வல்லமையா இருக்கணும், இன்னும் நம்ம குறைவா இருக்கக்கூடாது, பலவீனமா இருக்கக்கூடாது, வீக்கா இருக்கக்கூடாது, நமக்கு வர்ற அந்த பிரச்சனைகள்ல சேலஞ்சஸ்ல இன்னும் நல்லா கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. திருச்சபைகளை பத்தி 7 திருச்சபைகளை வரும், அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. வாக்கு தத்தத்தை வாசிச்சோம் எபிரேயர் 6:10. சுதந்தரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. எப்படிப்பட்டவங்களா? சுதந்தரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. சுதந்தரிக்காதவங்களும் இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மள அதுல சுதந்தரிக்காம அசதியா இருந்துட்டு போலாம். நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க, நானும் ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்கு போனேன். ஆனா சுதந்தரிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், அந்த நோக்கங்கள், அந்த பிளான், பர்பசஸ், அதெல்லாம் சுதந்தரிக்கிறீங்களா? அதுதான் தேவன் நமக்கு வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். அதை சுதந்தரிக்கணும். சரி, இப்போ நம்ம இங்க வாசிக்கிறோம், இந்த உபத்திரவத்தின் காலங்கள்ல எப்படி இருக்கும்? தானியேல் 12:1 எப்படி அந்த அந்தி கிறிஸ்து வரும்போது அதனுடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்கணும் அங்க பார்க்கிறோம். தானியேல் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதார் ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ அன்னைக்கு எப்படி இருக்குமா? ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அப்ப கடைசி நாட்கள்ல கிறிஸ்தவங்களா இருக்கிற எல்லாருக்கும் எல்லா காலங்களையும் நாம் சந்திக்கிறோம். பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீரோடு இருப்போம். சேலஞ்சஸ், அடுத்து கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். எல்லா காலங்களும் நாம் சந்திக்கிறோம். ஆனா கடைசி காலங்கள்ல எப்படி இருக்கும்னா, இது கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆபத்து அதிகமா இருக்கும், இந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனாலும் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமாக அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்வார்னா நிறைய மாற்றங்களை கொடுப்பார், தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமாக. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோவான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், எனக்கு தந்தவங்களை ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, ஒன்றையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அந்த வசனம் பாருங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நன்மையும் கொடுப்பேன், ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை ஒன்றையும், எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்ன இருக்கு? என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அடுத்ததாக 44ஆம் வசனம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அவனை கடைசி நாளில் அவனை அவர் சொல்றாரு,
பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 1:4 தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை குறித்து. தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். திரும்ப சொல்லுங்களேன். உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க அப்பா அம்மா சரீர பிரகாரமா நம்முடைய தாய் தகப்பன் அவங்க தெரிந்து கொள்றதுக்கு முன்னே, தாத்தா பாட்டி தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி, இந்த பிகினிங் உலக தோற்றத்துக்கு முன்னே, பிஃபோர் டேஸ், முன்னாடியே அவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். சரி, தெரிந்து கொள்ளப்பட்டது என்ன அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் நான் இத்தனாம் தேதி ரட்சிக்கப்பட்டேன், 1990 இத்தனாவது மாதம் இத்தனாம் தேதியில நான் இயேசுவை அறிந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், ஏற்றுக்கொண்டேன். அந்த டேட்டு நமக்கு ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தேன், இன்னைக்கு அபிஷேகம் பெற்றேன், இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஸோ அது தெரிந்து கொண்டது. அப்போ நம்ம தெரிந்து கொண்டது. ஆனால் நீங்க தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். நான் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி யார் தெரிந்து கொண்டிருக்கிறாவா? அவர். எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரா? உலக தோற்றத்திற்கு முன்னே. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? உலக தோற்றத்திற்கு முன்னே. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. திரும்ப அதை வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்களேன். உலக தோற்றத்திற்கு முன்னே நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாரு? அவரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. அவரால தெரிந்து கொள்ள. எதற்காக? அவர் உங்களை மிஸ் பண்ணாம, ஒன்றையும் இழந்துராம, அதுக்குதான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை வாசிச்சோம். அடுத்து, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? பிதா நம்மை சூஸ் பண்ணி இருக்கிறார். அவர் சூஸ் பண்ணி நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் அவரை தெரிந்து கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். ஒருத்தவங்க வந்து இப்படி சொன்னாங்க, அது ரைட்டு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ரட்சிக்கப்படுவீங்கன்னு அவர் குறிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு நமக்குள்ள வரணும். உலக தோற்றத்திற்கு முன்னே. ரொம்ப விசேஷமானது. அப்படிதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாம் சொல்லுங்களேன். உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் அதை தெரிந்து வைத்திருக்கிறார். சரி, இப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற காரியங்கள், அவங்க நிமித்தமாக கர்த்தர் நிறைய காரியங்களை செய்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நிமித்தமாக அந்த உபத்திரவம் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்யறாரு? பூமியில அவங்கள விசேஷமா முன்குறிச்சு அவங்கள வச்சு கர்த்தர் என்ன செய்யறார்? தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறார். இந்த மார்க் 13ல இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் அதுல என்ன போட்டிருக்குன்னா, அவங்களுக்கும் கூட சோதனை வருது. வாசிக்கலாம். 22ஆம் வசனம், மார்க் 13:22. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்ப இந்த கள்ள தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள கிறிஸ்து அப்படின்னா யாரு அப்படின்னு படக்குன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. கள்ள தீர்க்கதரிசி, கள்ள கிறிஸ்து அப்படின்னு. இயேசுவுக்கு விரோதமா இருக்கிறவங்க, இயேசுவை மகிமைப்படுத்தாதவங்க, ஆண்டவர் இயேசுக்குரிய அந்த கணத்தை, அவர் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருக்குரிய அந்த கணத்தை கொடுக்காதவங்க, அவரை புறக்கணிக்கிறவங்க, அவருக்கு விரோதமாய் கலகம் பண்றவங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு கூடுமானால்லாம் என்ன அர்த்தம்னா, ரொம்ப ரேர். கூடுமானால் அப்படின்னா கூடாது. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்காக யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு.
அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்போ ஒரு எச்சரிக்கையை சொல்றார். எதற்காக? கிறிஸ்தவங்களா இருக்கிற ஆண்டவர் அறிஞ்சவங்க, நான் சொல்லலைன்னு நீங்க சொல்லாதீங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் என்ன செய்வான்? வஞ்சிப்பான். சொல்லுங்களேன், வஞ்சிப்பான். அப்ப பிசாசு வர்றப்ப அவன் கொம்பு வச்சுக்கிட்டுலாம் வரமாட்டான். அவன் என்ன செய்வான்? வஞ்சகமாக, அது மோசம் போக்கத்தக்கதாக, ஏமாற்றத்தக்கதாக, இன்பமா இருக்கிறது மாதிரி. அந்த ஏதேன் தோட்டத்துல அவன் எப்படி செய்தான்? இன்பமா, அது அதை பார்க்கறதுக்கு ஏவாளுக்கு எப்படி இருந்துச்சா? அது இச்சிக்கத்தக்கதும் பார்வைக்கு நல்லா, அடுத்து அது இன்பமா இருக்கிறதும் அப்படி மோசம் போக்குறான். அதான் வஞ்சக ஆவி. ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வராம, அல்லது கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கனம் பண்ணாம, ஏதோ ஒண்ணு உங்களை வஞ்சிக்குது அப்படின்னா அது பிசாசு. அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சோ அவன் பேரு, அவன் யாருன்னா, அவன் கில்லர், கொலை செய்கிறவன். யோவான் 10:10 போட்டிருக்கு, திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். யாராவது அவங்க உடமைய இழந்துட்டா அவங்க அழுவாங்க பாத்தீங்களா? எவ்வளவு தவிப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சேர்த்தேன், ராத்திரி பகலுமா நான் வேலை செஞ்சு சேர்த்தேன், ஐயோ இந்த வியாதியினால எல்லாம் போச்சே, ஐயோ இப்படி அநியாயமா இது போயிடுச்சே. அப்ப அங்க யாருன்னா, அவன் பேரு, அவன் தான் திருடுகிறவன், பிசாசு. பாவத்தினாலே, பாவத்தின் வஞ்சனையினாலே, அக்கிரமத்தினாலே, அநியாயத்தினாலே அவன் என்ன செய்வான்? பைபிள்ல போட்டிருப்பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு the wages of sin. சம்பளமா, கூலி. அதுக்கு சம்பளம், அந்த சம்பள நாள் வந்துருச்சுங்க. சம்பளம், ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சேர்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த சம்பளம் வந்துருச்சு, சம்பள நாள், ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு எல்லாம் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், அதை வாங்கலாம் இதை வாங்கலாம். ஆனா இன்னொரு சம்பளம் இருக்கு, பைபிள்ல போட்டிருக்கு. அது யாருன்னா, அது சைலண்டா இருக்கிற, அது இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தெரியாது. அது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி முதையே கவனமா இருக்கணும். அவன் மோசம் போக்குகிறவன், அவன் அடிமையாக்குகிறவன், அவன் கொல்லுகிறவன், திருடுகிறவன். எச்சரிக்கையாயிருங்கள், கவனமா இருங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையாயிருங்கள். அவனுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவன் வெளிப்படையா நான் தான் வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்ல மாட்டான். கூடுமானால் தெரிந்து கொள்ளவங்களை வஞ்சிக்க முடியாது. ஆனா இடம் கொடுத்தாங்கன்னா, ஆனா வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லைன்னா வஞ்சிக்கப்படுவாங்க. நான் ஆண்டவர் இயேசுவை அறிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க. நீங்க உங்களுக்குள்ள உங்க ஆத்துமாவை காத்துக்கொள்ள தனி ஜெபம் பண்றீங்களா? இல்லைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன், பல மணி நேரம் வேலை செய்யறேன், ஜெபம் இருக்கா? பைபிள் வாசிக்கிறீங்களா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தானே, பரிசுத்தமா இருக்கீங்களா? இல்லைங்க நான் சர்ச்சில் காணிக்கையெல்லாம் கூட செலுத்துறேன். இல்லைங்க நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஆனா உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீங்களா? அவருக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? வீட்டில் மதியம் போனோடனே, வீட்டில் இன்னைக்கு பிரியாணின்னு வச்சுக்கோங்க, நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. போனோடனே ஒரு 4 பாத்திரம் கழுவாம கிடக்கு, அழுக்கா கிடக்கு. அந்த பிரியாணி அப்படியே சூப்பரா இருக்கிற பிரியாணி ஒரு கெஸ்ட்டை வர சொல்றீங்க, அழுக்கு பாத்திரத்தை வச்சு அதை பிரியாணியை வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? அதெல்லாம் கழுவி சுத்தமாத்தி அந்த பிளேட்டை பார்க்குறப்ப அப்படியே அழகா இருக்கும். ஓ இதுல வைக்கணும், வச்சு பரிமாறும் போது ஓ ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. உடனே சொல்றாங்க, இது எப்படிங்க ரெடி பண்ணீங்க? அதுல ஒரு ஸ்வீட் வச்சிருக்கீங்க. இல்லைங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்காக தான் செஞ்சு வச்சேன். ஆயத்தம் பண்றது, எஜமானனுக்கு ஆயத்தமான பாத்திரம். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமான புருஷனை. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆயத்தமாக்கப்பட்டதுல என் இருதயத்திற்கு ஏற்றவன். எப்படி சொல்றாரு பாருங்க. பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்திற்காக பிரஜாதியர்கள் மத்தியிலும் ராஜாக்களின் மத்தியிலும் என் நாமத்திற்காக அதிக பாடுபடுவான். சூசன் வெசல், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம்.
நீங்க எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு என்ன? உங்களை எதற்காக ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறாரு? உங்களை சுத்தமாக்குறாரா? பரிசுத்தமாருன்னு சொல்றாரா? கண்களை கண்டதுக்கு அடிமையாக்காதன்னு சொல்றாரா? உங்களுக்கு இன்பமா இருக்கிறதுனால மோசம் போறீங்களா? எதெல்லாம் இழந்துட்டீங்க? இன்னும் அதுல விடுதலை இல்லையா? எச்சரிக்கையாயிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். என் பிள்ளை எப்படி இருந்தா என்ன, அவன் என் சொன்னோடு கேட்க மாட்டான். ஜெபிக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காக என்ன செய்றீங்க? இல்லைங்க, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், பணம் கிடைக்குது, பிள்ளை அவன் அதுதானே செய்ய முடியும். பிள்ளையுடைய ஆத்துமக்காக என்ன பண்ணீங்க? உங்ககிட்ட ஜெபம்னு ஒண்ணு இருக்கே, ஜெபிக்கிறதுக்கு அப்படிலாம் ஜெபிக்க முடியாதுங்க. இல்லைங்க, உங்களுக்கு கொடுத்த அழைப்பு அதுதான். உங்க பிள்ளையையும் நீங்க ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய அந்த பாதுகாப்புக்குள்ள கொண்டு வரணும். நோவா தன்னையும் தன் குடும்பத்தையும் அவன் பேழைக்குள்ள கொண்டு வந்தான். ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டையும் உங்க பிள்ளைய நடத்துறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க லெவலுக்கு இறங்கணும். பவுல் சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். அவனை ஒருவேளை ஒரு பையன் இருக்கான், அவனை ஜெபம் பண்ண வைக்கணும்னா, ஏய் உனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு கொடுக்குறேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றா, நீ ஜெபம் பண்ணாதான் நீ எனக்கு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா உன் கூட வரவே மாட்டேன் நான், நீ சொன்னோடி கேட்டா தான் நான் வருவேன் சொல்லலாம். கண்டிக்கலாம். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை பிள்ளையை நடத்தலைனா அந்த பிள்ளை உங்களுக்கு முள்ளு மாதிரி இருக்கும், காடு மாதிரி வளர்ந்துரும். நீங்க ஒரு இடத்த இந்த இடத்த முத நாங்கள் இங்கே வந்து ஒரு ஜபத்தோட தான் இங்கே வந்தோம். இங்கே ஃபுல்லாக அப்படியே செடியும் அப்படியே முளைச்சி கிடந்துச்சு. இங்கே வாழை மரமாக இருந்தது. இந்த நடப்பாதையில் தான் ப்ரேயர் நடத்தணும். ஆனால் அப்புறம் என்ன பண்ணோம், இந்த பகுதி மட்டும் ஒரு ஷெட்டு போட்டோம். அடுத்து அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த பக்கம். அப்போ அதை பக்குவப்படுத்தலை, அதை சரி பண்ணலைன்னா அது முள்ளும் புதருமா முளைச்சி கிடக்கு. பிள்ளைய தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. ஒரு சிலர் பிள்ளைய அப்படியே கடவுள் மாதிரி வச்சிருவாங்க. என் பிள்ளை என்ன சொன்னானோ, பிள்ளை மேல பாசம் இருக்கலாம், ஆனா பிள்ளைய நம்ம நடத்தணுமே. பிள்ளைக்கு நீங்க போதனை கொடுக்கணும், பிள்ளைக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த டேஸ் முடிஞ்சிரும், அந்த நாட்கள் முடிஞ்சிரும். நீங்க அவங்கள உருவாக்கிட்டீங்கன்னா உங்க இடத்துல அவங்க வந்து நிற்பாங்க. உங்க காலம் முடிஞ்சு உங்க நாட்கள் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பலவீனமான நாட்கள் வந்துடும். அந்த நாட்கள் வரும்போது அந்த பிள்ளைகள் வந்து அங்க நிற்பாங்க. ஸோ பிள்ளைக்குள்ள பரிசுத்தம் வேணும், ஜெபம் வேணும், தெரிந்து கொள்ளுதல் ஆண்டவருக்குள்ள உருவாக்கப்படணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, பிள்ளைக்கு நிறைய பணம், நிறைய படிப்பு, நிறைய ஸ்டேட்டஸ், சொசைட்டிக்காக எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம கொடுக்குறோமா? அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறோமா? நம்ம அதை செய்யணும். அதை நம்ம செய்ய முடியும். செஞ்சா அந்த பிள்ளைகளும் உங்களோடு தோள் கொடுப்பார்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா அதை சொல்றார். நீங்கள் கர்த்தரை சேவியாவிட்டால் யாரை சேவிப்பீர்கள்? கர்த்தரை சேவியாவிட்டால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நிறைய நேரம் வியாதியை சேவிக்கிறாங்க. சுகருக்கு மாத்திரை போட்டிங்களா? ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டிங்களா? கிட்னி ப்ராப்ளம் அதுக்கு மாத்திரை போட்டிங்களா? இத்தனை வருஷம் சாப்பிட்ருக்கு, ஐயோ. எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அது ஒரு வியாதியாக வருது, சுகர் வந்துடுது. இனிப்பு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது அந்த டிசீஸ் வந்து சுகர் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல போயிடுது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்கு. இனிப்பு சாப்பிட்டா இவ்வளோதான் சாப்பிடணும், இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், இவ்வளவு தூரம் உடம்பை இவ்வளோ கவனமாக வச்சுக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு டிசிப்ளின் இருக்கு. நம்ம இஷ்டம் போல இருந்தால் உடம்பு ஒத்துழைக்காது. சுகர் வந்து ரைஸ் ஆகும்போது அப்படியே ஹார்ட் அட்டாக்ல வந்துடுது. அப்போ பாருங்க, ஆவிக்குரிய காரியங்களில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் தேவனால், அவர் மகிமைக்காக, அவர் வல்லமைக்காக, அவருக்கு பயன்படுகிற, அவரால் கனப்படுத்தப்படுகிற பாத்திரமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஜெபிக்கிறதுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. கர்த்தரை தேடுறதுல அசால்ட்டா இருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்டா இருப்பாங்க.
ஆண்டவர் கனம் பண்றதுன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் அப்படி இருப்பாங்க. ஆண்டவருக்கு சிறந்த நேரங்களை கொடுப்பாங்க. வேலையெல்லாம் செஞ்சுட்டு மிச்சம் மீதி இல்லை, அதிகாலையில தேடுவாங்க. அப்புறம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, அதுக்காக தூங்காம இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. முதல்ல தேடுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? கர்த்தருக்கு சிறந்ததை கொடுப்பாங்க. அந்த நேரங்கள், தங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிருபைகள், ஆண்டவருடைய பெற்றுக்கொண்ட அந்த கிருபை, நம்ம ஆண்டவருடைய அந்த கிருபையை அசட்டை பண்ணக்கூடாது, அந்த கிருபையை மறுதலிக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவி இருக்கிறார். அந்த ரத்தத்தை காலுக்கு கீழே மிதிக்க கூடாது. எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி துணிகரமான காரியங்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தா தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களையும் காலங்களையும் பிரயோஜனப்படுத்தணும். சரி, இந்த 22ஆம் வசனத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் சொல்லுங்களேன், வஞ்சிக்கத்தக்கதாக. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமும் 8:21 மோசே செய்யற அற்புதத்தை அந்த மந்திரவாதிகளும் செய்யறாங்க. மோசே செய்யறத அப்படியே செய்யறாங்க. மோசே கையில இருக்கிற கோலை கீழே போடுறாரு, பாம்பாகுது. அந்த எகிப்தின் மந்திரவாதிகளும் அப்படியே செய்யறாங்க. இது என்ன பயங்கரமா இருக்கு. அப்போ மோசம் போகிறவங்க அற்புத அடையாளங்களால மோசம் போவாங்க. ஏன்னா அற்புத அடையாளம் யார் செய்வா? தேவன் தான் செய்வார். ஆனா வஞ்சிக்கிறவன் என்ன செய்வானா? அற்புத அடையாளங்களால கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும். அப்ப அதை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. அற்புத அடையாளங்களை பார்த்துட்டு ஓ இது ஆண்டவர் தான் செய்யறாரு, தேவன் தான் செய்யறாரு. அவங்க கனிகளினாலே அவர்களை அறியுங்கள், அவங்களுடைய ஜீவிதங்களினாலே அவங்களை அறியுங்கள். இவங்க சரியானவங்க தானா, இவங்க சத்தியத்தின்படி இவங்க நடக்கிறாங்களா அப்படின்னு அந்த கனிகளினாலே அவர்களை அறியுங்கள். அப்போ அந்த மோசே நாட்கள்ல மந்திரவாதிகள் பாருங்க, பேன் இருக்கு பாருங்க, அந்த பேனு அந்த தேசம் முழுவதும் பேன் எப்படி இருக்கும்? மனுஷனுக்கு தலையில பேன் இருந்தாவே என்ன ஆயிரும்? ரொம்ப கொடூரமா இருக்கும், தாங்க முடியாது. ஆனா அந்த அந்த ஊர் முழுவதும், எகிப்து முழுவதும் பேன்களால் நிறைந்தது. எவ்வளவு அந்த வாதையை பாருங்க, கொடூரமான வாதை. அடுத்து கொப்பளம் வருது. இது யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். யாத்திராகமம் 8:21. என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். வாசிங்க. எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. தொடர்ந்து 16ஆம் வசனம் வாசிங்க. 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியில் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசமெங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதி மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. அங்க சொல்லப்பட்டிருக்கு, பூமியின் புழுதி எல்லாம் என்ன ஆயிடுச்சா? பேன்களாயிற்று. சொல்லுங்களேன், பேன்களாயிற்று. அப்போ இந்த மந்திரவாதிகளும் அற்புத அடையாளம் செய்யறாங்க. என்ன அவங்களும் செய்ய முடியுமா? அப்போ கவனமா இருக்கணும், நிதானிக்கணும், இவங்க யாரு. அப்ப நம்ம கர்த்தரை பின்பற்றும் போது பொய்யான வல்லமைகள் என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய இதுதான் பெருசு, இது பாருங்க இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிதானிக்கணும், இது கர்த்தருடையதா, கர்த்தருக்குரியதா, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமானதா? அங்க அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. பாருங்க, அப்போ அவங்களால கூடாமற் போயிட்டான். சொல்லுங்களேன், அவங்களால கூடாமல் போயிற்று. அப்போ நம்ம நல்லா கவனிங்க, பிசாசை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாது, ரொம்பவும் அவனை பெருசாவும் பார்க்க கூடாது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி. எதிர்த்து நிற்க
திராணியுள்ளவர்களாகும்படி. ஒரு இடத்துக்கு போறோம் அல்லது ஒரு ஊழியத்தை செய்யறோம், அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, இந்த இடத்துல என்ன விதமான ஆவிகள் இருக்கு, என்ன விதமான பிசாசின் கட்டுகள் இருக்கு, என்ன விதமான போராட்டம் இருக்கு, ஒரு குடும்பத்துல என்ன விதமா போராட்டம் வருது, ஒரு குடும்ப தலைவரோ குடும்ப தலைவியோ அதை நிதானித்து என்ன விதமான இந்த பாரம்பரியம் இருக்கு, அத ஜெபத்துல அதை கடிந்து ஜெபம் பண்ணி அந்த பிசாசின் கிரியைகளை துரத்தி. அப்ப இங்க இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதா. பார்வோனுடைய இருதயம் என்னன்னதா? கடினப்பட்டது. அப்ப பிசாசுக்கு என்னன்னா அவனுடைய துரைத்தனம், அவனுடைய துரைத்தனம். இப்ப நீங்க வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறப்ப பிசாசு சொல்லுவான், நீ தேவனுடைய பிள்ளையா, நீ உண்மையா தேவனுடைய பிள்ளையா, நீ வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த, உனக்கு உடனே நடந்துருச்சா, உன் திருமண காரியம் நடந்துருச்சா, அல்லது உன் பிள்ளைக்கு ஒரு கர்த்தர் நன்மை செஞ்சாரா. அதுதான் அந்த பொறுமையை இழந்து போக வைக்கிறது. அவன் பொய்யனும், பொய்க்கு அவன் பேசுவான். அவன் பேசுறப்ப நீங்க சத்தியத்தில் இருக்கணும். கர்த்தர் தாமதித்தாலும் அதை அற்புதமா நடத்தி கொடுப்பாரு, அதை மகிமைப்படுத்துவார். நான் அவர்கிட்ட விசுவாசிக்கிறேன், அவரிடத்துல நான் காத்திருக்கிறேன். நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்காம இருக்கக்கூடாது. நம்மளும் கர்த்தருக்குள்ள உத்தமமா இருக்கணும். ஆனா அதே நேரம் கர்த்தருடைய வல்லமையிலும் இருக்கணும். பாருங்க, அந்த எகிப்தினுடைய மந்திரவாதிகளுக்கும் அவனுடைய வேலையை செய்யறான். ஆனா மோசையுடைய வல்லமை எப்படி இருக்குன்னா பயங்கரமா இருக்கு. கர்த்தர் மோசையிட்ட சொல்லிட்டார், அவன் இப்படி செய்வான், அவன் காரியத்தை இப்படி செய்வான், ஆனா அதன் மத்தியில ஏன் வல்லமையை நான் விளங்க பண்ணுவேன். அப்ப இன்னைக்கு எத்தனையோ பொய்யான வல்லமைகள் இருக்கு, பொய்யான துரைத்தனங்கள் இருக்கு. தேவனுக்குரிய மகிமையை பறவைகள், மிருக ரூபங்கள், மனுஷ ரூபங்கள், அதற்கு ஒப்பாக ரோமர் 1 போட்டிருக்கு, அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் போனதினாலே தேவன் அவர்களை கேட்டுக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. கர்த்தர் நல்லவர், இரக்கமுள்ளவர், அன்பானவர். ஆனா அதே நேரத்துல அவர் ஸ்தோத்தரிக்கிறத பார்க்கிறார், நீங்க ஆண்டவரை ஜெபிக்கிறத பார்க்கிறார், கர்த்தரை தேடுறத பார்க்கிறார், கர்த்தரை கனவீனம் பண்றதையும் பார்க்கிறார். ஆண்டவர் எங்க பார்க்கிறார்? நம்ம இஷ்டம் போல நடப்போம், அதையும் பார்க்கிறார். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு நாமே ராஜா இல்ல. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா கர்த்தரோடு இருப்பாங்க, ஜாக்கிரதையா இருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா ராஜாதி ராஜாவுடைய வாரிசு, அவருடைய பிள்ளைனா. அவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்களேன், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதுக்கு தேவன் எப்படி உயர்த்த போகிறார்னு தாவீதுக்கு தெரியாது, ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு. ஆனா கர்த்தர் தான் அந்த தாவீதை குறித்த டிசைன் பண்ணி வச்சிருந்தார். யோசேப்புக்கு கூட கொஞ்சம் சொப்பனத்துல காமிச்சார், ஒன்னு நான் இப்படி கனம் பண்ண போறேன் அப்படின்னு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும், இப்படி நான் செய்வேன். ஈசாக்குக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. அப்படியே நடக்குது. சரி, இங்கே எல்லாரும் சொல்லுங்களேன், வஞ்சிக்கப்படாதிருங்கள். அப்போ என்ன செய்யக்கூடாது? ரொம்பவும் பிசாசை கண்டு பயப்படக்கூடாது. பிசாசை பத்தி ரொம்ப மட்டமா அற்பமாவும் இருக்கக்கூடாது. அசால்ட்டா ரொம்ப குறைவானபடி எஸ்டிமேட் போட்டு ஜெபிக்காம, கொஞ்சம் சாப்பிடாம இருந்து தியாகம் பண்ணி, சாப்பாடை தியாகம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். அதை செய்யறது இல்லை. கர்த்தரை தேடுறது இல்லை. கர்த்தரை தேடுனா உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஒரு சில நேரம் நிறைய வேலைகளாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் நல்லா ஓய்வு எடுத்து கர்த்தர் சமூகத்தில் தேடி பாருங்க. நீங்க எதற்காக அலைஞ்சீங்களோ உங்களை தேடி வரும், உங்களுக்கு அதையெல்லாம் வெளிப்படுத்துவார், மறைவானதை காண்பிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போ இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருகைக்கு முன்பாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 4:1.
பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, எல்லாரும் வாசிக்கலாம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. சொல்லுங்களேன், அறிக்கை பண்ணுகிற. உங்களை யாராவது கேட்கறாங்க, நீங்க யாருங்க? ஒருவேளை நம்ம முந்தைய நாட்கள்ல எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு கூட போயிருப்போம். இப்ப இயேசுக்குள்ள வந்திருப்பீங்க. நீங்க யாருங்க? நான் இயேசுவை ஆண்டவராக சேவிக்கிறேன், அவர் தான் என் ஆண்டவர். அப்படி சொல்லும் போது அறிக்கை பண்றோம், அவர் தான் என் ரட்சகர். ஏன் இயேசுவை சேவிக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுறீங்க? திடீர்னு ஏன் அதுல போயிட்டீங்க? இல்லைங்க, இயேசு தான் எனக்கு வாழ்க்கையில அற்புதம் செஞ்சு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என்னை உயிரை காப்பாத்தி இருக்கிறாரு, எனக்கு ஆபத்தான நேரம் அவர் என்னை விடுவித்து ரட்சித்தாரு, அவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறாரு. அவர் மாத்திரம் இல்லைன்னா நான் என்னைக்கோ மரித்து போயிருப்பேன். அறிக்கை பண்ணுகிறது. நான் இல்லைங்க, அவர் தான் அப்படின்னு அறிக்கை பண்றது. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்து இல்லாத ஒரு ஆவி. தங்களை உயர்த்துவாங்க. நான் அதுவும் தப்பு. கர்த்தராய் இயேசுவை அறிக்கை பண்ணணும், அந்த காரியங்களை மகிமைப்படுத்தணும். அவருக்குரிய மகிமை நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்த வசனம், தேவ ஆவியை நீங்கள் எதெல்லாம், இரண்டாம் வசனம், தேவ ஆவியை நீங்களாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. சொல்லுங்களேன், தேவனால் உண்டாயிருக்கிறது. அடுத்த வசனம், மூணாம் வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அது பொழுதும் உலகத்தில், அப்போ இப்பயும் அவங்க நாட்கள்ல இருக்கு, இப்பயும் இருக்கு கிறிஸ்துக்கு விரோதமான ஆவி. ஆனா கடைசி 2 தெசலோனிக்கேர்ல போட்டிருக்கு, அந்தி கிறிஸ்துவை இயேசு என்ன செய்வாராம்? தம் வாயின் சுவாசத்தினாலே அவனை அழித்து போடுவார். சொல்லுங்களேன், வாயின் சுவாசத்தினாலே. அவர் வாய ஹூ அப்படிம்பாரு, அப்படியே பொசுங்கி போயிடுவான். அந்தி கிறிஸ்துக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா இப்படியெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்பயும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க. நீங்க கர்த்தரை சேவியாம ஜெபிக்காம ஜாக்கிரதை இல்லாம இருந்து பாருங்க, உங்களையே மனதை மயக்கிடுவாங்க. நீங்க வேறதை சேவிக்கும்படி பிசாசு உங்களை வஞ்சிப்பான், உங்களை அடிமையாக்க பார்ப்பான். நீங்க அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்க வைக்க பார்ப்பான். அவன் தந்திரமானவன். ஒரு முறை ரவி பிரதர் அவரோடு சிஸ்டர் வந்து வசந்தி சிஸ்டர், அவங்க பிஹெச்டி முடிக்கிறாங்க. அவங்க அதுக்கு கைடு இருக்கிறார், அவரை போய் பார்க்க போயிருந்தோம். அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, இவங்களுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாஃப் என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட்கட் மெத்தட்ல அந்த பிஹெச்டி முடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு இருக்கிற கைடு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். உண்மையா செய்யணும், செஞ்சு வேல்யூஷன் பண்ணி ரொம்ப கண்டிஷனா இருப்பாரு. தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு டாக்டரேட் பட்டம். இப்போ நானும் பிரதரும் தான் போய் பார்க்க போயிருக்கிறோம் மதுரையில். இப்படி தாங்க அப்படிங்கிறார். அவர் ஒரு நல்ல அந்த ப்ரொஃபஸர், அந்த டாக்டரேட்டுக்கு அவங்க சைன் பண்றவங்க, நல்ல மனுஷன். கடைசி என்ன ஆனதுன்னா, இவங்க தான் ஃபர்ஸ்டா பாஸ் பண்றாங்க. அந்த குறுக்கு வழியில போனவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஷார்ட்கட் மெத்தட் எல்லாமே அற்புத அடையாளங்களை கண்டு, நம்ம சீசனா இல்லாம அற்புத அடையாளங்களுக்கு மட்டும் பின்னாடி போகாதீங்க. மத்தேயு 24 நல்லா பட்டிருக்கு, வனாந்தரத்துல இயேசு அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஓடாதீங்க. அதாவது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதா. ஆண்டவர் நம்மளை விட மாட்டார் அப்படி. ஆனா நம்ம உட்கார்ந்து செய்யணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம உட்கார்ந்து கேட்கணும். நம்ம உட்கார்ந்து என்ன செய்யணும்? கர்த்தர் சமூகத்துல சத்தியத்தை நேசிக்கணும்.
எல்லாரும் சொல்லுங்க, சத்தியத்தை நேசிக்கணும். ஏன் வஞ்சிக்கப்படுவாங்கன்னா சத்தியத்தை நேசிக்க மாட்டாங்க, சத்தியத்தை கனம் பண்ண மாட்டாங்க, சத்தியத்தை தேட மாட்டாங்க. சத்தியத்தின்படி நடக்காம இருக்கிறவங்க மோசம் போவாங்க. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே கேட்டேன், அந்த வசந்தி சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர் இந்த ப்ரொஃபஸர் ரொம்ப அதுன்னு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்க தான் ஃபர்ஸ்டா அதை முடிக்கிறாங்க. குறுக்கு வழியில போய் முடிச்சவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அவங்களுக்கு தெரியுது, வேல்யூஷன் பண்றவங்க, இது இவங்க உட்கார்ந்து செஞ்சதா இல்ல இது குறுக்கு வழியில வந்ததா அப்படின்னு. அதுக்குரிய காரியங்கள் நடக்குது. ஆவிக்குரிய பிரகாரமாக நிறைய பேர் யார் வஞ்சிக்கப்படுறாங்கன்னா, சத்தியத்தை நேசியாதவர்கள், சத்தியத்தை கை கொள்ளாதவர்கள், சத்தியத்தின் மேல வாஞ்சை இல்லாதவர்கள், அதை அரவணைக்காதவர்கள். அப்ப நிறைய பேர் எதுல ஆசைப்படுறாங்க, ஒரு பிரசங்கம்னா கூட சத்தியத்தை கரெக்டா ஆராதனைக்கு வந்து அந்த சத்தியம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்ப இது நடக்காதுன்னு இல்லை, நடக்கும், எச்சரிக்கையா இருங்கிறார் இயேசு. வஞ்சிக்கப்படாதிருங்கள் 2 இடத்துல சொல்றாரு. அப்ப வஞ்சிக்கிற மாதிரி பிசாசு வருவான், வஞ்சிக்கிற மாதிரி பிசாசு என்ன செய்வான், வருவான். இந்த சின்ன பிள்ளைகளை மிட்டாய் அல்லது நல்ல 5 ஸ்டார் சாக்லேட் இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே தொண்டையில் அப்படியே பிடிச்சிக்கிடும், அடுத்து சளி வரும், காய்ச்சல் வந்துடும். அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு அது நல்லா இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடும். பேரண்ட்ஸ் என்னன்னா கேட்க கேட்க சாக்லேட்டும் 5 ஸ்டாருமா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்தோடனே இன்ஃபெக்டட் ஆகும், அடுத்து சளி பிடிக்கும், அடுத்து ஃபீவர் வந்துடும். ஃபீவர் வந்தா 5 days ஆகும். சின்ன பிள்ளைகளுக்கு ஃபீவர் வந்தா எப்படி இருக்கும்? அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு அதை விளங்க வைக்கணும். காய்ச்சல் வந்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்ட, ஊசி போட்டாங்கல்ல. நிறைய பேர் ஆவிக்குரிய பிரகாரமா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களும் சத்தியத்தை கை கொள்ளாதனால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, எவ்வளவு கடன் பிரச்சனை வந்துச்சு, வீட்டுல என்னென்ன பாதிப்பு வந்துச்சு, கர்த்தரை பயப்படாததுனால, கர்த்தருக்கு காத்திருக்காததுனால அப்படின்னு. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து அந்த சத்தியத்துல நடக்கும்போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த சத்தியத்துல நடக்காதவங்க என்ன ஆவாங்கன்னா வஞ்சிக்கப்படுவாங்க, மோசம் போவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை காய்கறி சாப்பிட மாட்டேங்குது, காய்கறி சாப்பிடல, ஆர்வமே இல்லை. அப்போ கொஞ்சம் வயசு வளர்ந்துட்டாங்க. வளர்ந்த உடனே இப்ப என்னன்னா கட்டாயமா காய்கறி சாப்பிட்டாதான் உடம்புல சத்து இருக்கும், ரத்தம் இருக்கும். ரத்தம் இருக்கணும்னா பீட்ரூட் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டா சுகர் வராது. ஒரு சிலருக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணது, கிரேவி, மட்டன், ஃபிஷ்ஷு அதுதான் பிடிக்கும், வெஜிடபிள்ஸ் நோ. இல்லை நீங்க சாப்பிடலைன்னா கட்டாயம் உடம்புக்கு பிரச்சனை. அப்புறம் என்ன ஆகுறாங்க, கட்டாயமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. காய்கறி இருக்கா, இப்ப என்ன ஆயிட்டாங்க, கொஞ்சம் தேறிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு +2 படிக்கிறாங்க. +2ல எனக்கு 10th ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் விருதுநகர்ல இருந்து அந்த திருமங்கலத்துக்கு வருவார். சாயந்தரம் இங்கிலீஷ் மீடியம் டீச்சர். அவர் சாயந்தரம் டியூஷன் இருக்கும் ஒரு 1 hour. அந்த டியூஷன்ல மேக்ஸ் அப்படியே ஆர்வத்தை தூண்டி விடுவார். நான் 20 தமிழ் மீடியம் பாய்ஸ் இருப்பாங்க, 20 இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கொஸ்டின் இப்படி எழுதி போடுறதுக்குள்ள அவர் ட்ரைனிங் கொடுத்துருப்பார். டக்குன்னு ஆன்சர் எழுதி ஃபர்ஸ்ட் போய் கொடுத்துருவேன். அந்த மேக்ஸ் மேல ஒரு ஆர்வம் அப்படி தூண்டி விடுறது. ஒரு பாடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர்வமே இல்லைன்னா அவங்க படிக்கவே மாட்டாங்க, நிச்சயமா மார்க் ரிசல்ட் கம்மியா தான் வரும். அப்ப அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். அதே போல இந்த சத்தியத்தின் பெயரில ஒரு ஆர்வம் இருக்கணும். கணவனுக்கு ஆர்வம் இருக்கணும், மனைவிக்கு ஆர்வம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். இந்த சத்தியத்துல நீ நடப்பா, சத்தியம் உன்னை வாழ வைக்கும். இந்த வேத வசனத்தை நீ கைக்கொள். வேதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் என் வேதத்தை மறந்தார்கள், ஆகையால் நான் அவர்கள் பிள்ளைகளை மறந்தேன். பிள்ளைய மறந்துடுறாராம் கர்த்தர். ஏன்னா பெற்றோருக்கு அந்த வேதத்தின் மேல அக்கறை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை அதை மகிமைப்படுத்தணும்னு சொல்றது இல்லை. உனக்கு கையில பணம் ஆண்டவர் கொடுத்தா அந்த பணத்தை அதுல கொஞ்சம் எடுத்து நீ கர்த்தருக்குன்னு நீ கொடுக்கணும்பா. நாங்களா அப்படி கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டோம். நீ கர்த்தரை முதல்ல தேடணும். அப்பா அம்மா இல்ல உங்களுக்கு இந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு
கர்த்தர் தான், இயேசு தான் அப்படின்னு அவரை மகிமைப்படுத்தணும். உங்களை மறைத்து கொள்ளணும். உப்பு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னா என்னன்னா, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை மறைச்சு இயேசு மகிமைப்படணும், சுவையா இருக்கணும். ஆண்டவரே, இப்படி ஒரு பெற்றோரை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்டவங்களோட ஒரு ஐக்கியம் தந்தீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும், ஒரு பாரம் இருக்கும். ஆண்டவரே, ஐயோ இவங்க அழிகிறாங்களேப்பா, ஒரு ஜெபம் இருக்கும். அவங்க கெட்டு போனவங்களை கர்த்தரை அறிஞ்சு பின்வாங்கி போயிருப்பாங்க, அவங்கள திருப்பி விடுவாங்க ஆண்டவருக்குள்ள. ஒரு காலம் நல்ல ஜெபம் பண்ணாங்களே, ஒரு காலம் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாங்களே, ஐயோ இவங்களை எவ்வளவு இவங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆண்டவருக்கு மகிமையா வார வாரம் சர்ச்சைக்கு போறதுக்கு அன்னைக்கு தான் எனக்கு வேலையா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நானும் உட்காந்து ஆராய்ஞ்சு பார்த்தேன், என்னடா சர்ச்சைக்கு போற அன்னைக்கு தான் வேலையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ச்சைக்கு போற அன்னைக்கு இவனுக்கு வேலையை கொடுத்தா அவன் உத்தமமா வேலை செய்வான், ஆராதனைக்கு போக மாட்டான். அப்புறம் உட்காந்து அழுதேன், ஏசப்பா ஆராதனைக்கே போக முடியாதா? ஏன்னா இயேசு அறியாத குடும்பம். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், இது வஞ்சக ஆவி, நீ உனக்கு இப்படி கொடுத்தாதான் நீ ஆராதனைக்கு போக முடியாது. எகிப்தினுடைய ராஜா அப்படிதான் பண்றான், ஆராதிக்காதபடி அவனுக்கு நிறைய வேலையை கொடு. பிசாசு மோசம் போக்குகிறவன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அறிகிற அறிவு இருக்கு பாருங்க, உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார், உங்களை வாழ வைப்பார், உங்களை உயர்த்துவார். இந்த வெளிப்பாடுகள் மகிமையான ஒன்று. பேதுருக்கு ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இது உன் மாம்சம் இதை வெளிப்படுத்தல, பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். ஏன்னா அவர் ஒரு அப்போஸ்தலனாக போறாரு. ஆதி திருச்சபையில முக்கியமான சீஃப் பாஸ்டர் அவர் தான். ஆனா அவர் மாம்சம் இல்லை. அவர் சொல்றாரு, பேதுருவே உன் மாம்சம் இதை உனக்கு வெளிப்படுத்தல, ஹெவன்லி ஃபாதர் ரிவீல், அவர் தன்னை வெளிப்படுத்துறார், நான் யாருன்னு உனக்கு அதை வெளிப்படுத்துறார். அப்ப இன்றைக்கு இயேசு உங்களுக்குள்ள அவர் வெளிப்படுத்தப்பட்டிருப்பாரானால் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய வல்லமை, அவருடைய மீட்பு, அவருடைய பரிசுத்தம், அந்த அறிவு உங்க மூலமா நிறைய பேரை ஆசீர்வாதமாக்கணும், நிறைய பேரை ட்ரெயின், அவங்கள வல்லமையாக்கணும், அவங்கள ஆற்றலை கொடுக்கணும். நீ ஜெபம் பண்ணா ஜெயிச்சிடலாம், நீ ஊக்கமா ஜெபம் பண்ணினா உன் சோதனையில நீ மேற்கொண்டலாம். ஆண்டவர் சொல்றார், நீ சோதனைக்குள் அகப்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணலன்னா நீங்க சோதனையில தான் இருப்பீங்க, நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க. சர்ச்சுக்கு வரணும்னா கூட நீங்க ஜெபம் பண்ணாதாங்க வர முடியும். உங்க குடும்பமா நீங்க வரணும்னா குடும்பமா ஜெபிச்சாதான் வர முடியும், இல்லைன்னா வேற எங்கேயாவது சிறைப்பட்டு போவீங்க, பிசாசு உங்களை சிறையாக்கிடுவான். அதுவும் இந்த வெளிப்பாடுகள் வருது அப்படின்னா அந்த நேரம் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க கூடாது. ஆராதனையில அப்படியே தூங்கிக்கிட்டு இல்லைங்க, உங்களுக்குரிய வெளிப்பாடு, ரொம்ப கவனமா இருக்கணும், வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. அவன் உங்களோட வசனத்தை பொறுக்கிட்டு போயிடுவான். அதுக்காக வரல, அதுக்காக நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணல. ரொம்ப கவனமா, ஆண்டவரே என்ன பேசுறீங்க, என் குடும்பத்தை குறித்து என்ன பேசுறீங்க, நான் எப்படி வல்லமையா இருக்கணும், நான் எங்க வீக்கா இருக்கிறேன், எனக்குள்ள என்ன பிரச்சனை, நான் என்னையே கடவுள் மாதிரி நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க ஆண்டவரே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் உங்களை உயர்த்துறீங்களா, நான் செஞ்சிருவேன். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற அவரால் பலப்படுறீங்களா? ஆண்டவரே இந்த பலன் போதாது ஆண்டவரே, நிறைய தான் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு உங்க வல்லமை வேணும் ஆண்டவரே, இன்னும் வேணும் ஆண்டவரே. நான் கைவிடப்பட்டது மாதிரி யாரும் கைவிடப்படக்கூடாது, நான் அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும். அந்த ஆயுதத்துல ஆயத்தம் என்னும் பாதரட்சை. திடீர்னு யாரையோ சந்திக்கிறீங்க, அவங்களுக்கு சர்ச்சைக்கு வாங்க, அது மட்டும் இல்லைங்க ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அவங்களுக்குள்ள அந்த வெளிப்பாடை சொல்லி, ஏசப்பா என் கண்ணீர் இப்படிதாங்க தொடச்சாரு, உங்களுக்கு இந்த இயேசு வேணும், மிஸ் பண்ணிடாதீங்க, இது மதம் அல்ல அப்படின்னு அவங்கள டர்ன் பண்ணி விடுறீங்க பாருங்க, அதுதான் ஆயத்தம். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடத்துல இரவெல்லாம் ஜெபிக்க வைப்பாரு. அப்ப ஏதோ ஒண்ணு சொல்றாரு கர்த்தர், நீ ஜாக்கிரதையாயிரு. ஒரு சில தீய ஆவிகள் இருக்கு, எச்சரிக்கையாரு. வீட்டுல அடிக்கடி பிரச்சனை, அடிக்கடி ஏதோ தீமைகள் வருது, நீ எச்சரிக்கையாரு.
ஒரு சில இந்த சாப கட்டுகள் இருக்கலாம், ஜெனரேஷன்ஸ் கர்சஸ், ஃபோர் ஃபாதர்ஸ். வசனம் இந்த வெளிப்பாட சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரோமர் 1 போட்டிருக்கு, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாததினாலும் ஸ்தோத்தரியாமல் இருந்ததினாலும் தேவன் அவர்களை கேட்டுக்கு ஒப்பு கொடுத்தார். கேட்டுக்குன்னா அவங்க இடியட் ஆயிட்டாங்களாம், மண்டை எல்லாம் கெட்டு போச்சான். எப்படி போட்டிருக்கு பாருங்க, சாபம். தேவனை ஸ்தோத்தரியாதபடி, அவரை மகிமைப்படுத்தாதபடி. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசனை முடிக்கலாம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 13:3. நானே சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாராம். எப்படியா? அங்கே ஒரு தீர்க்கதரிசி சொன்னா கூட அவன் கர்த்தருடைய நாமம் இல்லாதபடி வேற ஒன்ன சொல்றான். 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. எல்லாரும் வாசிக்கலாம். 3ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். பாருங்க, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறீங்களா? ஒரு சில பிரச்சனைகள் உடனே சால்வ் ஆகாதுங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? உங்க மேல நேசமா இருக்கிறாரு. நீங்க என்ன செய்யறேன்னு பாக்குறாரு. ஆண்டவரே, இன்னும் எனக்கு இந்த வார்த்தையின் வெளிப்பாடு வேணும், இதை நான் ஜெயிக்கிறது எனக்கு வல்லமை வேணும். இன்னும் ஜெபிக்கிறீங்க, இன்னும் ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் அந்த வெளிப்பாடை கொடுக்கிறாரு. அடுத்து என்ன பண்றாரு தெரியுமா? உங்களை கொண்டு இதே மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு கருவியாக வைக்கிறார். உங்களை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்குறாரு. அவருக்கு மகிமையா? உங்க குடும்பத்துல கண்ணீர் வடிக்கிறீங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் ஒரு சில காரியங்கள்ல ஒரு சிலது தாமதமாகுது, சோர்ந்துராதீங்க. உங்களை அவர் மகிமைக்காக ஆயத்தமாக்குறார். அசதியா இருக்காதீங்க, எல்லாருக்கும் நிறைவேறிடுச்சு, சோர்ந்துராதீங்க. இதைத்தான் இங்க சொல்றாரு. மற்றவங்க அற்புதம் செய்யறாங்க, அடையாளம் காண்பிக்கிறாங்க, மோசம் போயிடாதீங்க. இதோ அங்க இருக்கிறார், இதோ இங்கே இருக்கிறார், நீங்க உட்காருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை இந்த தளம் போடுறதுக்கு 4 நாள் உட்காந்து வீட்டில் நானும் பாஸ்டர் மாமா உட்காந்து ஜெபம் பண்ணோம். எங்க அம்மாவும் தங்கச்சி வந்திருந்தாங்க. சொன்னாங்க, ஏசுன்னு சொல்லி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? வேலைக்கு போனா மாசம் வீட்டுக்காரம்மாக்கு நல்ல படிப்பு இருக்கு, நீ உன் வழியில கூட போ. இல்ல, 4 நாள் கூட சேர்ந்துக்கோ, ஜெபம் பண்ணோம். 4ஆவது நாள் முடிஞ்சது. ஒரு போன்ல ஒருத்தவங்களுக்கு சின்ன ஜெபம் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு அவங்க உயிர் போக வேண்டிய நிலையில அவங்க விடுதலை ஆக்கப்பட்டாங்க. அவங்க வந்து இந்த தளம் போடுறதுக்கு கர்த்தருடைய நாமத்துல காணிக்க, வீட்டில் ஃப்ரிட்ஜுக்கு இது அந்த மிக்சி 7000 ரூபாய், இன்னும் என்னென்ன வேணும் வந்து நோண்டி பார்க்குறாங்க. பாஸ்டருக்கு என்ன வேணும், என்ன வேணும், கொடுக்குறது என்ன கொடுக்கணும், ஒரு சிப்பம் அரிசி. நான் கேட்டேனா? நான் உட்காந்து 4 நாள் மறுரூபமானே. கர்த்தரோடு வார்த்தையும் கர்த்தரும் தேடி போலங்க. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, இல்ல எங்க போனா கிடைக்கும், யார் தருவா, யார்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்லலாம், எனக்காக ஒரு பரிதாபப்பட மாட்டாங்களா? ஐயோ கஷ்டம்னு சொன்னா அழமாட்டாங்களா? மோசம் போயிருவீங்க. அவங்க உங்களுக்கு கர்த்தர் அல்ல. உங்களை விசாரிக்கிற கர்த்தர் வார்த்தையில இருக்கிறாரு, வெளிப்பாடுகள்ல இருக்கிறாரு. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய், நல்லவராய், உங்களை விடுவிக்கிறவராய், உயர்த்துகிறவராய். கிடைக்கலையா? இன்னும் ஒரு நாள் வீணாகாதுங்க. வரப்போது பெரிய வல்லமையான ஒன்று. பிள்ளைக்குரிய காரியத்துக்கு ஜெபம் பண்றீங்களா? சோர்ந்துராதீங்க. இன்னும் அந்த பிள்ளை மகிமையான பிள்ளையா வரப்போகுது. ஹல்லேலூயா. அப்ப அந்த பார்வை பார்க்கணும். ஒரு சிலதுல உங்களுக்கு ஒரு தடுமாற்றமா இருக்கு, ஐயோ நான் வெக்கப்பட்டேன், சோர்ந்துராதீங்க. உங்களை கொண்டு ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. அதனாலதான் பிசாசு என்ன பண்றான், நீங்க அதுல வீக்கா தடுமாறுறீங்க.
உங்களை கொண்டுதான் செய்ய போறாரு. பேதுரு அழுகிறாரு, ஐயோ நான் மறுதலிச்சிட்டேன் ஆண்டவரே, ஐயோ அழுகிறாரு. இல்லப்பா, உனக்கு நான் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. ஐ சூஸ் நீ, உன்னை தெரிந்து கொண்டேன். பேதுரு அழுகிறாரு, ஐயா என் பலத்தை நம்பி மோசம் போயிட்டேனே. ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை சபிச்ச மனுஷன். ஒருவேளை நீங்க டிஸ்குவாலிஃபைடா இருக்கலாம், நான் தகுதியே இல்லை ஆண்டவரே. ஒருவேளை உள்ளம் உடைந்திருக்கலாம். ஆனா உங்களை ஆக்குகிறவர், உங்களை உருவாக்குகிறவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அழைத்தவர், உங்களை வலுவாதபடி காக்கிறவர். உங்களை அழைத்தவர் யாரு அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க யாரு? ராஜாவுடைய பிள்ளை. நீங்க கைவிடப்பட்டவங்க இல்ல. ஏசாயா 43:2 போட்டிருக்கு, நான் உன்னோடு இருப்பேன். ஐ ஆம் பி வித் யூ. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அவை உன்மேல் புரளுவதில்லை, நான் உன்னோட கூட இருப்பேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி அந்த பாடலை நாம் திரும்பி பாடி, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இன்னைக்கு ஆராதனை 8:50 ஆரம்பிச்சோம். நம்ம கொஞ்சம் வேகமா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். வேகமா ஆரம்பிச்சு வேகமா முடிக்க ஏதுவாக இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த ஒரே ஒரு சரணத்தை பாடி எல்லாரும் பாடலாம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. நீங்க பாடுங்க எல்லாரும். உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவே, இயேசுவே உந்தனின் கிருபை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவே, இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவனே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. சேர்ந்து பாடலாமா? வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவே, இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின்
அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடவே. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாரும் உற்சாகமா நம்ம கரங்களை தட்டி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் விசேஷித்தவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசேஷமான ஆளு. I chosen you. உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ வலுவாதபடி உன்னை காக்க உலக தோற்றத்திற்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தாய் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி, தகப்பன் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி அதை யாரும் தடை பண்ண முடியாது. தாத்தா பாட்டி தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை நான் முன் குறித்திருக்கிறேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கிறப்ப, அக்கினியில நடக்கும் போது, ஹalleluya, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, I am be with you. உன்னோட நான் இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன். தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. அதை பற்றி நிறைய விளக்கங்கள், வருகைக்கு முன்னாடி நிறைய காரியங்கள், அந்த ஆராய்ச்சியில ரொம்ப போய் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டதுங்கிறத மிஸ் பண்ணிட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, I am be with you. உன்னோடு நான் இருப்பேன். அவர் உங்களோட இருக்கிற வண்ணமாக, வல்லமையாக. பலவீனமா இருக்கிறீங்களா? துக்கமா இருக்கீங்களா? அவர் தாமே பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் தாமே பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவர் தாமே பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, நான் அசதியா இருக்கிறேன்ப்பா, எனக்கு பலன் இல்லை, எனக்கு இந்த சத்தியத்தின் மேல வாஞ்சே இல்லை. கீரை, எத்தனையோ வெரைட்டி ஆஃப் கீரை இருக்கு. பாடத்துல சொல்லுவாங்க, கீரை உடலுக்கு நல்லது. ஆனா பிள்ளைகளுக்கு கீரை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஒரு வயசு வரும்போது இந்த கீரை உடம்புக்கு நல்லதுன்னு சொன்ன உடனே கட்டாயமா கீரையை வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? அப்போ புரிதல், அது வெளிப்பாடு. ஜெபிக்கிறது, கர்த்தரை தேடுறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது, அப்படி செய்யணுமா? உலகம் எவ்வளவு இன்பமா இருக்கு, எவ்வளவு உலகம், எவ்வளவு உலகத்துல இருக்கிற அசுத்தம் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு போகலாம். ஆனா அங்க அழிவும் நாசமும் நிச்சயம். அவன் மனுஷ கொலைபாதகன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் வஞ்சிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான்? ஆயத்தமா இருக்கிறான். அவன் கொம்பு வச்சு வரமாட்டான். நீங்க கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளலைனாவே போதும், இந்த சத்தியத்தை நேசிக்காம இருந்தாவே போதும், சோர்வா இருந்தாவே போதும், ஐக்கியம் இல்லாம இருந்தா போதும். ஆனா நீங்க அவரோட ஐக்கியமா இருக்கிறீங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் உங்க வீட்டை விசாரிப்பான். உங்களை கொண்டு நீங்க இருக்கிற பகுதியில கர்த்தர் ஒரு பெரிய மறுரூபத்தை தருவார். அவன் என்ன செய்வானா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானா. ஒளியில ஒரு தூதன் பேசினா, கர்த்தர் தான் பேசுறார். காபிரியல் நிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிற இடத்துல அப்படியே மகிமை. இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை கூட பிசாசு என்ன செய்வானா? தரித்துக் கொள்வான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்துல இருந்தாதான் பாதுகாக்கப்பட முடியும். சத்தியத்துல இருந்தாதான் நீங்க தப்பு வைக்கப்பட முடியும். சத்தியத்துக்கும் உங்களுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச பைபிள், எனக்கு தெரியாத ஜபமா, எனக்கு தெரியாத உபவாசமா இல்ல, சத்தியத்துல வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஆசையாய் ஆசையாய் நேசித்து கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். சங்கீதம் 91 போட்டிருக்கு, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அந்த தாபரத்துக்குள்ள ஒருவேளை அதுல இல்லைன்னா, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்ன கழுவுங்க, இந்த அன்புக்கு நான் பங்க விளைவிக்க மாட்டேயா, நான் வல்லமையா இருப்பேன், உமக்கு ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருவியா,
ஓ பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதா அப்படி ஒரு காரியத்துக்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு மகிமையானதை செய்வாராக. உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக. உங்க வீடு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற வீடாய் மாறுவதாக. உங்க வீட்டுல ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுவாராக. நான் உன் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன். நான் உன்னோட கூட இருப்பேன். நான் உன்னோட தண்ணியை கண்டு பயப்படாத, ஆறுகளை கண்டு பயப்படாத, அக்கினியை கண்டு பயப்படாத. நான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்த தேவன். நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோட இருப்பேன். ஒன்னும் உன்னை சேதப்படுத்தாது. ஓ ரிபாலாரா சந்தலாராபா ரியாங்கமனரா சந்தலாராபா ஓ ரியாபாலாராபா ஷலாபாலாபாராபாரா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சத்தியத்தை குறித்த வாஞ்சை, ஒருவேளை எங்களுக்குள்ள வாஞ்சை இல்லாமல் இருக்குமானால் அந்த வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. நேசிக்க உதவி செய்யுங்க, ஆசையாய் தொடர உதவி செய்யுங்க, ஆர்வமாய் தேட உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருகை ஆண்டவரே அது நிறைவேற போகிற ஒன்று. நீ சொன்ன அடையாளங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறது. இந்த கடைசி காலங்களில் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உம்மால நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது ஓ ஹல்லேலூயா, அது ஒரு மகிமையான ஒன்றாக இருக்கத்தக்கதாக அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒன்றையும் நம்ம மிஸ் பண்ணிடாதபடி கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஒரு வல்லமையானவர்களாக, ஓ பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, அநேகரை விடுதலையாக்குகிறவர்களாக, அநேகரை ஆண்டவரை விடுதலையாக்கி சுகமாக்குகிறவர்களாக உமக்காக பயன்படத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வீடும் ஒரு குட்டி பரலோகமா இருக்க, கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பின வீடா இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் மாறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.